மிதுனம், பெருத்த நஷ்டம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஏற்படுமா? ராகு கேது ஆக்சஸ்குள்ளேயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் அடங்கி போச்சுங்க. இது ஒரு பயத்தையும் அச்சத்தையும் கூட உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுடைய ராசியில இருந்து இது 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல அமையறதுனால உங்களுடைய அதிர்ஷ்டம் இந்த மாதம் குறையும். அது எந்த வகையில குறையுது, எந்தெந்த விஷயங்களை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. ஏன்னா இந்த மாதத்துல ஒரு ஆஸ்ட்ரோ டேரட் ரீடிங்கும் நீங்க பார்க்க போறீங்க. மிதுன ராசிக்கு ஆஸ்ட்ரோ டேரட் மூலமா இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஆர்டிபிஷியலா இருக்க போறதே கிடையாது. இது திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படிதான் இருக்க போது. இது 1-on-1 போன் கான்வர்சேஷன் காலா இருக்குங்க. கண்டிப்பா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே எங்கிட்ட இருந்து பதில் கிடைக்கும். அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய சர்வீசஸ் இங்க இருக்கு. ஸோ நான் மேல கொடுத்துருக்கேன், அதுல நீங்க புக் பண்ணிக்கலாம். மறக்காம நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டாரோ கார்ட் ரீடர், இது உங்களுடைய வீனஸ் அஸ்ட்ரோ. மிதுன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய ராசி பலன் நம்ம பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில இருந்து உங்களுடைய 8th ஹவுஸ்ல இருந்து 9th ஹவுஸுக்கு புதன் சுக்கிரன் டிரான்சிட் ஆகி கிளம்பி போறாங்க. அண்ட் பின்னாடியே சூரியன் 13th ஆஃப் பிப்ரவரி சூரியன் என்ட்ராக போறாரு. இப்ப சூரியன் உங்களோட 8th ஹவுஸ்ல இருக்கிறாரு, உங்களுடைய ராசில இருந்து 8th ஹவுஸ்ல இருக்கிறாரு. இப்போ சூரியன் ஆல்சோ கோயிங் டு என்டர் இன்டு யுவர் 9th ஹவுஸ். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அவர் தாங்க லாபாதிபதி, அவர் தான் 6ஆம் அதிபதி, அவர் தான் 11ஆம் அதிபதி. அவரும் இந்த லார்ட் ஆஃப் 6 and 11 அவருமே பாருங்க 9th ஹவுஸுக்கு போறாங்க. இத்தனை கிரகங்களுக்கும் கால சர்ப்ப தோஷம், அதாவது ராகு கேதுக்குள்ளேயே இத்தனை கிரகங்களும் அடங்க போகுது. அது எப்படி அடங்க போகுது, என்ன மாதிரி பலன் தர போறாங்க அப்படின்றதையும் நான் சொல்றேன். உங்களுடைய ராசியில ஆல்ரெடி இப்போ குரு இருக்காரு. ஆஸ் யூஷுவல் குரு நெக்ஸ்ட் ஒரு 1 இயருக்கு 2026 ஆல்மோஸ்ட் அவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருந்து 2ஆம் இடத்துக்கு வருவாரு. இப்ப வக்ரமா உங்க ராசிக்கு நகர்ந்திருக்காரு. மிதுன ராசிக்கு நகர்ந்திருக்க அந்த குரு பகவான் 2nd ஹவுஸ்ல உங்களுடைய ஃபேமிலி வெல்த் ஸ்பீச்னு சொல்லக்கூடிய உங்களோட 2nd ஹவுஸ்ல உச்சமாவாரு. அண்ட் ஆஸ் யூஷுவல் சாட்டன் சனி உங்களுக்கு எப்பயுமே 10th ஹவுஸ்ல தான் பொசிஷன் எடுத்துட்டு இருக்க போறாரு. இதுதான் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை. இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ராகு கேதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இத்தனை கிரகங்களுமே அடங்கி போயிடுச்சு. பெருத்த நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும். பண விரயம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஏற்படும். தந்தை ரீதியான இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மாதம் நான் பாக்குறேன். ஏன்னா ராகு கேது அப்படின்னாலே சர்ப்ப தோஷங்கள், தோஷம் ஏற்பட்டுடுச்சு. 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், உங்களோட தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய வீட்டுல தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் நீங்க நினைச்ச ஒரு இடத்துக்கு போக முடியாத ஒரு தடை ஏற்படலாம், சில தடங்கள் ஏற்படலாம். அதை நீங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இன்னும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க, உங்களுடைய பர்த் சார்ட் எடுத்துக்கோங்க. அந்த பர்த் சார்ட்ல உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கா? ஏன்னா லக்னத்துல இருந்து சில பொசிஷன்ஸ் இருக்கு. லக்னம் 2nd அண்ட் 7, 8 இந்த மாதிரி பொசிஷனிங்ல ராகு கேது இருந்தா அதெல்லாமே தோஷத்தின் அடிப்படையில வரும். சோ இந்த தோஷம் இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். இது குளோபலாவே இந்த விஷயத்த நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ராகு கேது அப்படின்றது குளோபலா மட்டும்தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது கார்மிக் பிளானட்ஸ், த ஷேடோ. மூனுடைய சவுத் நோடு கேதுவா இருக்கு, மூனுடைய நார்த் நோடு ராகுவா இருக்கு. சோ இந்த நார்த் நோடு சவுத் நோடுக்குள்ளேயே இடைப்பட்ட இந்த ஆக்சஸ்குள்ளேயே பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் அடங்குறதுனால டெஃபினட்டா உங்களுக்கு நஷ்டங்கள், தோஷம் இருக்கிறவங்களுக்கு, நான் சொல்றது அட்லீஸ்ட் ஒரு 30% ஆஃப் பீப்புளுக்கு
மிதுன ராசியில இருக்கக்கூடிய 30% ஆஃப் பீப்புள் வந்து நிச்சயமா இந்த ஃபீல் பண்ணதான் போறீங்க. உங்களுக்கு வந்து பெருத்த நஷ்டம் வந்து ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்பு வந்து இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சனி உங்களுடைய ஜாதகத்துல 10ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 3ஆம் பார்வை மூலியமா 12ஆம் இடம் விரயஸ்தானத்தையே ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்காரு. சோ விரயம் ஆல்ரெடி நான் அகைன் சொன்ன மாதிரிதான், நஷ்டம், விரயம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஏற்படும், சனியாலையும் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த கிரகங்கள் அத்தனையுமே சனிக்கு 12ஆம் வீட்டுல வர அமர்ந்திருக்கு. சனிக்கு 12th house. ஸோ 12th house of Saturn also gives you the same effect தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. என்ன ஒரு நிம்மதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால நீங்க சிந்திக்கிற விஷயம் நல்லா இருக்கும், நீங்க செயல்படுத்துற விஷயம் நல்லா இருக்கும். எனிகோ அந்த ராகு கேதுக்குள்ள நீங்க வெளிப்படணும், அந்த ஒரு பிரச்சனையில இருந்து நீங்க வெளிப்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா துர்கை அம்மனை அதிகமா நீங்க வந்து வழிபடுறது இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். கரியர் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு சில பல சேஞ்சஸ் நடக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒர்க் பண்றவங்களுக்கு சில பல இழப்புகளும் வந்து காத்துக்கிட்டு இருக்கு இந்த பிப்ரவரி மாதம். ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ஸ்ல சில பல சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா வரும். என்ன ஒண்ணு, விட்டு கொடுத்து போங்க, அது ஒண்ணுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீடு புதன் 9ஆம் இடத்துல ராகுவோட போய் இணையும் போது சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுடைய பார்ட்னரை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ விட்டு கொடுத்து போங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஒர்க்கிங் உமனுக்கு அண்ட் இல்லத்தரசிகளுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து உங்களோட மன நிம்மதி நல்லா இருக்கும். அண்ட் வீட்டுல இருக்கக்கூடிய சூழலுமே உங்களுக்கு வந்து நல்லாதான் இருக்கும். அது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை நீங்க பாத்துக்கோங்க. உங்களோட சுய ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இல்ல அப்படின்னா வெல் அண்ட் குட். இந்த ஒரு டிரான்சிட் உங்களை பெருசா அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. இப்ப நடக்கக்கூடிய இந்த ராகு கேது, ஏன்னா எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா நான் ஒரு ராசிக்கும் இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய ஜாதகத்துல இல்லைன்ற பட்சத்துல இது எஃபெக்டே பண்ணாது, அதோட எஃபெக்ட் வந்து பெருசா உங்களுக்கு இருக்காது, அப்படி வேணா நம்ம சொல்லலாம். மிதுன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஆஸ்ட்ரோ டேரட் மூலமா யூனிவர்ஸ் கிட்ட இருந்து என்ன மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஓகே, சூப்பரான ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க உங்களுக்கு. கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் கீ டு சக்சஸ். அதாவது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க இருக்கணும் அப்படின்றதுதான் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மெசேஜ். அந்த கான்ஃபிடன்ஸை எப்பயுமே இழந்துடாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இப்ப வந்து குரு இருக்கிறாரு. குரு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பிளெஸிங்ஸை கொடுத்துட்டு இருக்காரு. என்ன ஒண்ணு, உங்களுடைய ராசியில இருந்து குருவோட 9ஆம் பார்வை இந்த 5 கிரகங்கள் மேல விழப்போகுது. அது ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு. உங்களோட ராசியில இருந்து ராகு, புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இத்தனை கிரகங்கள் மேலயும் குருவோட பார்வை வந்து விழுறதுனால டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஊர் வகையில நீங்க தப்பிப்பீங்க. இருந்தாலும் கூட சர்ப்பதோஷங்கள் அது வேலையை வந்து காட்டும். உங்க சுய ஜாதகத்தை பாருங்க. அதனாலதான் நான் வந்து அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். கான்பிடென்ட்டா எல்லா விஷயத்தையுமே இந்த மாதம் நீங்க வந்து டீல் பண்ணிட்டு வாங்க. சக்சஸ் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இதுதான் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய, டாரட் மூலியமா வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மெசேஜ். ரிஷபராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப குழப்பத்திலயும் கஷ்டத்துலயும் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம்.